ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜையும் தேய்பிரை அஷ்டமிக்கு தாடிக்கொம்பு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டதையும் தான் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினது 11 நாள் தான் பண்ணேன். அந்த 11 நாளில் நம்ம வீட்டில் இருந்த வைபு அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதை விட்டதுலேருந்து மாற்றி மாற்றி வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு முடியாமல் போனது, ரொம்ப டயர்டு, வீட்டில் காசு இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணணும். சரி, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து விட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நைட்டே எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சிட்டேன். வீட்டுக்குள்ளேயெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம 5:30க்குள்ளே நம்ம விளக்கு பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தில் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலைகளும் வந்து பார்த்துட்ருந்தேன். இந்த கிளாத் டிஷ்யூ ரோல் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிலவாசல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு அப்பப்போ ஏதாவது வந்து ஒரு துணியை தொலைவிட்டே இருப்போம். அதுவும் இல்லாமல் சாமியோட ஃபோட்டோ துடைக்கிறதுக்கெலாம் வந்து பழைய துணியை வச்சு துடைக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த டிஷ்யூ ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வாசலில் வந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வெல்லம் வந்து போட்டிருப்பேன். நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டு வாசலில் நிலவாசல்ல எல்லாம் வந்து கொஞ்சம் வெல்லத்தை வந்து போட்டிங்கன்னா கட்டெரும்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கடன் வந்து படிப்படியாக குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வீட்டு வாசலில் அதுக்கப்புறம் நிலவாசல்லாம் நான் வந்து அந்த வெல்லம் வந்து வச்சுருப்பேன். வெல்லம் வந்து பழைய வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னாலே அந்த கட்டெரும்புலாம் வந்து சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வந்து நம்ம கடன் பிரச்சனைகள்லாம் வந்து குறையும். இன்றைக்கி பாப்பா வந்து காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து கொடுன்னு சொன்னேன். பாப்பா தான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்து குடிச்சிருந்துச்சு. ஏன்னா வெளியில் போகிறதுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். இப்போ நான் கோலம் போட்டுட்ருக்க டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணி இருக்கும். அந்த டைமில் தான் வந்து கோலம் போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு பயமாக இருக்குது. அதனால தான் வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்டுட்டு வந்துருந்தேன். பக்கத்து வீட்டில் தான் ஒரு அக்கா கேட்டாங்க, உனக்கு பயமாகவே இல்லையா, காலையில் எழுந்திரிச்சு நீ பேசாமல் இருட்டுக்குள்ளேயே வந்து கோலம்லாம் போட்டுட்ருக்க அப்படின்னு. நம்மளே வந்து பயப்படாமல் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை இப்படி கேட்டே பயமுறுத்தி விட்ருவாங்க போல இருக்குது. நான் கோலம் போட்டுகிட்டே இருந்தேன். டக்குன்னு பாப்பா ஒரு 5 நிமிஷத்தில் நான் வந்து கோலம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்ருந்தேன். அம்மா என்னம்மா கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த தாமரை வந்து ஒரு சைடு தாமரை இதழ் மாதிரி போட்டிருக்கேன், ஒரு சைடு தாமரை மொட்டு மாதிரி போட்டிருந்தேன். அதான் வந்து பாப்பா சொல்லிட்டு இருந்தா, கரெக்டாக போடுங்கம்மா, அவசரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கடகடன்னு கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக இப்போ வந்து நம்ம காவிப்பொடி தான். காவிப்பொடி கொடுத்தாலே கோலம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா. நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ காவிப்பொடியெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் நடுவில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். கோலம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். சும்மா சிம்பிளான ஒரு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். நிலவாசலெல்லாம் வந்து தண்ணி வச்சு தொடச்சி விட்டாச்சு. நான் நிலவாசல்லையும் வீட்டுக்குள்ளே போய் கோலம் போட்டுக்க வேண்டியதான். பாருங்களேன், ஏரியாவே அப்படியே யாருமே இல்லை, நானும் பாப்பாவும் மட்டும்தான். அம்மா வாங்கம்மா டக்குன்னு உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவும் பயந்துக்கிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தா. என்னோடய ஹஸ்பண்டுக்குலாம் தெரியாது நாங்கள் வந்து வெளியில் எந்திரிச்சு வந்து கோலம் போட்டுட்ருக்கோம் அப்படின்லாம். அவருக்கு தெரிஞ்சு அப்படின்னா பயங்கரமாக திட்டுவார். அவர் 5:30 மணிக்கு எந்திரிப்பார், அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த நிலவாசலில் கோலம் போட்டு விளக்கேற்று ஒரு 6 மணிக்கு மேலே வெளியில் போய் கோலம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். நம்மளுக்கு வந்து வாசல் தொளிக்காமல் கோலம் போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு மனசு வர மாட்டேங்குது. அதனாலேயே வந்து சரி ஒரு 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷத்தில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு உண்மையிலேன்னு அந்த எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தான் நான் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா ரீசெண்டாக வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, ஏன் இப்போல்லாம் நீ அரிசி மாவில் கோலம் போடுறதில்ல அப்படின்னு வந்து கேட்டாங்க. முன்னாடியெல்லாம் அரிசி மாவில் தானே கோலம் போட்டுட்ருந்தேன், இப்போ எதுக்கு கோலப்பொடியில் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அக்கா இது அரிசி மாவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். 3 பங்கு அரிசி மாவுங்கக்கா, இதில் வந்து 1 பங்கு தான் வந்து நான் கோல மாவு கலந்துருக்கேன், அதனால இதுலேயே போடுறது வந்து அரிசி மாவில் போடுற மாதிரி தான்க்கா அப்படின்னு. இருந்தாலும் அது வந்து பெயிண்டில் போட்ட மாதிரி இருந்துச்சுல்ல, எதுக்கு நீ இந்த மாதிரி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி கோலம் போடுறேங்க்கா, மற்ற நாளில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன், இது அரிசி மாவு தான் அப்படின்னு சொல்லி அந்த அக்காட்ட சொன்னேன்.
என்னன்னா இந்த மாதிரி கோலம் போடுறப்ப டக்குன்னு வந்து நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. அதனால தான் வந்து இந்த மாதிரி கோலம் போடுறது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க தானங்க செய்யுது. ஸோ இப்போ நிலவாசல்லையும் வந்து கோலம் போட்டாச்சு. நிலவாசல்ல இப்போ வந்து காவிப்பொடி கொடுத்துக்கிறேன். காவிப்பொடி கொடுத்தாலே கோலம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதுவும் இல்லாமல் எதுக்காக காவிப்பொடி கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடி வீடியோலலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம போடுற கோலம் வெள்ளை கலர் பிரம்மாவையும் காவிப்பொடி சிவபெருமானையும் நடுவில் வைக்கிற மஞ்சள் குங்குமம் மகாவிஷ்ணுவையும் குறிக்கும். ஸோ வந்து நம்ம கோலத்தில் 3 கலர்லேயும் நம்ம வந்து கோலம் போடுறப்போ மூர்த்திகளோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம நிலவாசலில் வந்து விளக்கேற்றிடலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்மளோட இஷ்டந்தாங்க. நம்ம வந்து நம்ம மனசு தான் காரணம். அதாவது 5 விளக்கு எதுக்காக ஏற்றுறாங்க அப்படின்னா பஞ்சபூதங்களுக்காக ஏற்றுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் 2 விளக்கு ஏற்றுறேன். துளசி செடிக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நான் 5 விளக்கு ஏற்றி வைக்கிறேன். அதனால் இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு தனியாக வைக்கிறீங்க அப்படின்னா வாசலில் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் நிலவாசலில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது மாதிரி நீங்கள் வந்து வாசலில் வைக்கிறீங்க அப்படின்னா 5 விளக்கு ஏற்றி தட்டில் வச்சு நீங்கள் கோலத்துக்கு நடுவுலையும் கூட வைக்கலாம். நான் வந்து இந்த மெத்தடே நம்மளுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே நம்ம மனசு தாங்க காரணம். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்கலாம். மற்றவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம வந்து எதையும் கேர் பண்ண வேணாம். நம்மளுக்கு என்ன வருதோ அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நிலவாசல் பூஜையெல்லாம் வந்து நம்ம முடிச்சாச்சு. நிலவாசல் பூஜை அப்படிங்கிறது நிலக்கதவு இருக்குது பார்த்திங்களா, அந்த கதவுக்கு இருக்கிற வாசக்காலுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் நிலவாசல் பூஜை. நிலவாசலை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பக்கத்தில் வந்து விளக்கேற்றி நம்மளால் முடிஞ்ச ஒரு பூவை போட்டு சிம்பிளான முறையில் வந்து நம்ம நிலவாசல் பூஜை வந்து பண்ணலாம். ஸோ நிலவாசல் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் இப்போ விளக்கேற்றிக்கலாம். நேற்று நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க, நீ வந்து தலையில் துண்டு கட்டிட்டு ஈரத்துண்டோடு நீ வந்து கோலம் போட்டில்லப்பா, அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். எப்போவுமே கோலம் போடுறப்ப ஈரத்துண்டோட கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் விளக்கு ஏற்றுனதும் பார்த்திங்கன்னா ஈரத்துண்டோடு தான் தலையில் துண்டோடு தான் நான் வந்து விளக்கு ஏற்றினேன். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, ரசம் கொஞ்சம் வச்சுருந்தேன், பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, சாதமும் வந்து இப்போ குக்கரில் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் புளி சாதம் தான் வந்து செய்ய போகிறேன். இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் தலையெல்லாம் சீவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி தாடிக்கொம்பு கோயிலுக்கு இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறனால தாடிக்கொம்பு கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் வந்து டக்குன்னு ஒரு 5:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. புளி சாதம் வந்து செஞ்சுட்டு பாப்பாங்களுக்கும் டிஃபனில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு நானும் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதமே நான் 2 அக்காவுங்க போவோம். ஹோட்டலில் வந்து சாப்பிடுவோம். ஹோட்டலில் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வந்துடுது. அதாவது ஹோட்டலில் காலையிலையும் மதியானம் 2 நேரம் சாப்பிட்றோங்களா, 2 நேரம் சாப்பிட்றப்ப 1000 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. அதனால் வந்து காலையில் சாப்பிட்டு மதியானத்துக்கு நம்மளே வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து சொல்லி வச்சுட்டு அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் வந்து செஞ்சு கொண்டு வரேன்னாங்க. நான் வந்து புளி சாதம் வந்து செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து எல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் தான் வந்து போயிருந்தோம். இன்றைக்கி வந்து இன்னொரு அக்கா வரலேன்ட்டாங்க. அதனால் நானும் இந்த அக்கா மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ கோயிலெல்லாம் ரீச் பண்ணிவிட்டு நம்ம வாங்க வேண்டிய அந்த விளக்கு போடுற பொருள் எல்லாம் வந்து வாங்கியாச்சு. இன்னொரு இது என்னென்னா, தேய்பிறை அஷ்டமி நாளே வந்து மதியானத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆனனால பாலபிஷேகம் நாளே முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை, சுத்தமாக கூட்டம் இல்லை. விளக்கு ஆனால் அந்த அன்றைக்கி வந்து இப்போ எங்களைய மாதிரி காலண்டரில் வந்து பார்த்துருப்பாங்க இல்லைங்களா அஷ்டமி, அவங்கெல்லாம் வந்து அந்த அன்றைக்கி தான் வந்து விளக்கு போட்டுட்ருந்தாங்க. பரவாயில்ல இந்த அன்றைக்கும் வந்து ஆனால் மதியானத்து வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அப்படிங்கிறனால சரி நம்ம பொறுமையாக வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விளக்கு தான் வந்து போட்டுட்ருந்தோம். பச்சரிசி மாவை வந்து கொண்டுட்டு வராமல் விட்டுட்டோம். அதனால் வந்து கோலம் போடுறதுக்கு பதிலாக மஞ்சளை வந்து தூவி விட்டு பொட்டு வச்சுட்டு இந்த இடத்துல தான் வந்து இப்போ
விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கோவிலுக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். சாமியை எதையுமே வந்து நம்ம கரெக்டாகவே பார்க்க முடியாது. டக்கு டக்குன்னு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறனால போலீஸ் நின்றுட்டு எல்லாம் போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமியை வந்து கருவறைக்கு பக்கத்தில் போய் நின்று பார்க்க விட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அக்காவுக்கும் எனக்கும் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா பெருமாளை வந்து பக்கத்தில் பார்க்க விட்டது உண்மையிலேன்னு திருப்பதியில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில். இதில் தான் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வந்து இருக்கார். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சுந்தரவல்லி தாயாரையும் பெருமாளையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியில் பைரவரை கும்பிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவோம். எல்லா சாமியுமே வந்து அவ்வளோ பொறுமையாக நிதானமாக அவ்வளோ சூப்பராக வந்து கும்பிட்டுருந்தோம் இன்றைக்கி. ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து சாமி நல்லாவே பார்க்காம போனனால இந்த டைம் வந்து சாமி பொறுமையாக நம்மளை வந்து கும்பிட வச்சுருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அக்காவும் பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து விளக்கேற்றிடலாம். நாங்கள் வந்து எப்போவுமே விளக்கேற்றுறப்ப பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் வந்து விளக்கேற்றுவோம். நம்ம வந்து பண்ணுற பூஜை எந்த வித தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளில் சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு இந்த வந்து பூசணிக்காயில் வந்து விளக்கேற்றுறது. இந்த கோவில்லே எல்லாமே வந்து விற்கிறாங்க. நம்ம வந்து எதுவுமே கொண்டு வர தேவையில்லை. இல்லை நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படின்னா சிகப்பு கலர் துணியில் 27 மிளகு வந்து கட்டிட்டு வரலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காயில் மிளகு தீபம் தான் வந்து போட்டிருக்கோம். நம்ம வந்து 27 மிளகை வந்து சிவப்பு துணியில் வச்சு அப்படியே மூட்டையாட்டம் கட்டி அதை வந்து திரியாட்டம் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நாங்கள் எப்போவுமே மாதம் மாதம் எப்போவுமே விளக்கு போடுவோம். நம்ம வந்து மிளகுல வந்து விளக்கு போடுறப்போ நம்மளோட கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த கோயிலுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. யாராவது ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துடுங்க. வந்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்கள் பிரச்சனை பாதியாக கண் கூட வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். இவர் தான் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர். இந்த இடத்துலலாம் அஷ்டமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். உண்மையிலே அந்த இடத்துலலாம் நிற்க கூட முடியாது. நாங்களாம் தூரத்தில் நின்று தான் பார்ப்போம். இன்றைக்கி எல்லாம் பக்கத்தில் நின்று சாமியை பொறுமையாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு அந்த அக்கா கொண்டு வந்த சாப்பாடையும் நான் கொண்டு போன சாப்பாடையும் சாப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.